சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சகரியா 14 4வது வசனத்தில் இருந்து வாசிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அவருடைய பாதம் எங்க நிற்கும்? ஒலிவ மலையில். அது எங்க இருக்குதா? கிழக்கு எருசலேமுக்கு கிழக்கு. விளங்குதா? இதை வைத்து தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அவர் கிழக்கு ஒலிவ மலையில் அவருடைய பாதம் இருக்கும்போது நம்ம எல்லாருமே அங்கே தான் இருப்போம். ரகசிய வருகையில் நாம் ஆண்டவரோட போயிடுவோம். அடுத்தது பகிரங்க வருகை. நீங்கள் அதை குறித்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் 7 ஆண்டுகள். அதை தொடர்ந்து அவர் வெள்ளை குதிரையில் ஏறி வருகிறார். அவருடைய சேனை பின்னால் வருது. யார் தெரியுமா அந்த சேனை? நீங்களும் நானும் தாங்க. நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நமக்கு முந்தி இருந்தவங்க, கர்த்தருக்குள்ளே இருந்தவர்கள், அவங்க தான் அந்த சேனை. ஆண்டவருடைய சேனையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம எல்லாரும் வெள்ளை குதிரையில் வருகிறோம். எல்லாரும் எருசலேமுக்கு கிழக்கே ஒலிவ மலையில் நாம் வருவோம். கொடான கோடி மக்கள் நம்ம எல்லாம் வருவோம். வர்றவங்களை நம்ம பார்த்தா, இன்றைக்கி பாஸ்டர் ஸ்டீபன் தானே, இன்றைக்கி தான் அவங்கள நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் பாராத ஆட்களையும் அன்றைக்கு நான் பார்ப்பேன். எனக்கு அவங்க யாருன்னு தெரியும். எப்படி தெரியுமா? பவுல் எழுதுகிறாரு, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுதோ அறியப்பட்டிருக்கிறபடியே நான் அறிந்து கொள்வேன். இவங்க ஜெர்மனி தேசத்தில் இருந்து, ரொமேனியாவில் இருந்து, ரஷ்யாவில் இருந்து, இந்தியாவில் இருந்து உபத்திரவங்களுக்கு ஊடே கடந்து வந்தவர்களையும் அன்னைக்கு அறிய முடியும். ஆனால் உபத்திரவம் அவங்க பட்டதை அவங்களும் கவலையாக எடுக்க போகிறதில்ல. அதை பார்த்த நீங்களும் நானும் அதை குறித்து கவலைப்பட போகிறதே இல்லை. கண்ணீரெல்லாம் இதோட முடிஞ்சிடுதுங்க. அவ்வளவுதான். கர்த்தரிடத்தில் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணீர் நமக்கு இல்லை. இப்படி கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறாரு பாருங்க. அப்போ கொஞ்சம் அழுக வரலாம். ஏன்னா துடைக்கிறதுக்கு ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரே. அதுக்காக வாயில நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் அழுதுக்கிடலாம். வேண்டியதில்லை. அது இந்த பூமியோட அது போகட்டும். மகிழ்ச்சியாக நாம் இங்கே இருக்கணும். இப்போ நான் உங்களோடு பிரசங்கிக்கிற விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த கிழக்கு திசை. இந்த கிழக்கு திசையை வைத்து தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி கிழக்கே ஏதேனை ஆண்டவர் உருவாக்கி அதில் கொண்டு போய் மனுஷனை வைத்தார். எல்லா திசையும் ஆண்டவருக்கு ஒன்று தாங்க. அவர் தானே திசைகளை வச்சுருக்கிறாரு. கிழக்கு திசை அவருக்கு விசேஷம் அப்படின்னெல்லாம் கிடையாது. ஆனால் கிழக்கு திசையை பற்றி வேதத்தில் இருக்கிற காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதேனை கிழக்கே படைத்து ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் வைத்தார். ரொம்ப சந்தோஷமாக அந்த ஏதேனில் அவர்கள் இருந்தார்கள். நான் இப்படி நினைக்கிறேன், அது உண்மையாக தான் இருக்கும். அவங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல்
சாப்பிடணும்னு கர்த்தர் அனுமதித்த பழங்களை புசிக்க ஆரம்பித்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் புதிய புதிய பழங்கள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, மாதம் புதுக்கனிகள், ஒரு புது கனிகள். அவர் தினமும் ஒரு புது கனியையும் கொடுக்க முடியும். அந்த அம்மாவுக்கு அது மேலே ஒரு எண்ணம். ஆனால் ஒரு காரியத்தை விளங்கிக்கிடணும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஐயோ நான் இவ்வளோ படைச்சிட்டனேன்னு அவர் யோசிக்க வேண்டியதில்லை. தேவனுக்கு எல்லாமே தெரியும், இது நடக்கும்னு தெரியும். நல்ல உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டின்னு தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிழக்கில் நம்ம பார்க்குறோம், ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார், படைத்து வைத்தார். அவங்க பாவம் செய்துட்டாங்க. அந்த அம்மா தான் பழத்தை சாப்பிட்டது. ஆதாமுக்கு ஞானம் உள்ளவர், தேவனை போன்ற ஞானம் ஆதாமுக்கு இருந்தது. தேவ ஞானம் அதற்கு சமமானது அல்ல, ஆனால் தேவ ஞானம் ஆதாமுக்கு இருந்தது. அவர்கிட்ட கொண்டு வந்து எத்தனையோ விதமான மிருகங்களையும் பறவைகளையும் மீன் இனங்களையும் கர்த்தர் காட்டின போது, பூச்சி புழுவெல்லாம் கர்த்தர் காட்டியிருப்பார். ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பேர் வைத்தானோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் பேர். விளங்குதா? நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி ஒரு பேப்பரை எடுத்து இங்கே இருக்கிற ஆட்கள் பேரை எழுதக்கூடாது, வேறு ஏதாவது பேரை எழுதணும். உங்கள் கிராமத்தில் உள்ள பேர்களையும் எழுதக்கூடாது. விருதுநகர் பேரை யாரும் எழுதக்கூடாது. எழுதாமல் புதுசாக பேர் எழுதி பாருங்கள், வராது. வருமா? வரவே வராது. எந்த பேரை எழுதுன்னே தெரியல. கானாவில் ஒரு 100 வார்த்தைகளை நீங்கள் சென்டென்ஸை எழுதி பாருங்கள், கானாவில் ஒன்றுமே வராது. ஆனால் ஆதாமுக்கு அவ்வளவு மிருகத்திற்கும் பறவைகளுக்கும் பேர் வைத்தார். விளங்குதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டதுனால ஆதாம் ஏன் அதை சாப்பிட்டார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் பாவமாய்விட்டது, நமக்காக பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரிக்கணும்னா ஆதாமும் அதை சாப்பிட்டதான். இல்லைன்னா பெண் சமுதாயமெல்லாம் சாகும், ஆண் சமுதாயமெல்லாம் சாகாமல் இருக்கும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? விளங்குதா? பெரிய ஒரு ஆம்பளை இல்லாமல் ஒரு பெண்ணால் தனியாக வாழ முடியுங்க. ஆனால் ஒரு பெண் இறந்துட்டா ஒரு ஆணால் தனியாக வாழவே முடியாது. விளங்குதா? என்ன சொல்கிறாங்க? பிள்ளைகளை வளர்க்குறதுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. ஆனால் ஒரு புருஷனை இழந்த ஒரு பெண் என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்குன்னு ஏதாவது பண்ணுறாங்களா? பெரும்பாலும் பண்ணுறதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் இந்த உலகத்தின் மீட்புக்காக மீட்பர் வருவார் என்கிற அந்த தெய்வீகத்தை அறிந்து கொண்டதனாலே ஆதாமும் அதை வாங்கி என்ன செய்தான்? சாப்பிட்டான். விளங்குதா? ஆதாம் சாப்பிட்டதுனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையிலே அவர் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் உண்டாக்க பாவம் செய்தாச்சு. ஆதாம் நீ எடுக்கப்பட்ட மண்ணை போய் பண்படுத்துன்னு அனுப்பிட்டார். வெளியில் வந்தான், அப்படியே பார்த்தான், ஒரு இடத்துல குழியாக இருந்தது. இதுதான் நான் எடுக்கப்பட்ட மண்ணு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு மண்ணை எடுத்து இதை நிரப்பினான். நிரப்பிட்டு அங்கே பார்த்தான், அங்கே குழி கிடக்குது. சரின்னு வேற ஒரு இடத்துல எடுத்து
அந்த குழியை நிரப்பினான். அங்கிட்டு பார்த்தா அங்கே குழி கிடக்குது. இவன் எடுத்த இடமெல்லாம் குழியாக இருக்குது, போட்ட இடம் நிரம்பிடுது. விளங்குதா? என்னைக்கு இந்த குழியை நிரப்புறது? முடியவே முடியாது. அதனால் பண்படுத்துகிற இடத்திற்கு கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அனுப்பினார். இதைத்தான் ஆரம்பத்தில் செய்து பார்த்துட்டு விட்டுட்டாங்க. பிற கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்கு இருந்ததுனால என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த ஆதாம் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். காரணம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து விட கூடாது. அது தேவனுடைய அன்பு. மரணத்துக்கு ஏதுவான கனியை சாப்பிட்டாச்சு. இனி ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கனியை பறித்து புசித்தால் ஒரு நரகமாக இந்த பூமி ஆயிடும். அதனால் தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே அனுப்பினார். ஏதேனுடைய தோட்டம் கிழக்க இருந்தது, வாசலும் கிழக்க தான் இருந்தது. சொல்கிற விளங்குதா? அதனால் அனுப்பும்போது கிழக்கு நோக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரயாணப்பட்டார்கள். கிழக்கு போயிட்டே இருந்தார். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஆபேல், காயின். காயின் எங்கே போனால் கிழக்கே நோத் என்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போனார். கிழக்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கிழக்காமல் போனால் கடல் தானே வரும். விளங்குதா? அப்படி போயிடாதீங்க. அப்படி போகணுன்னு நினச்சா விருதுன்னு இருக்குவாங்க. விளங்குதா? கர்த்தர் நல்லவர். கிழக்கு போனாங்க. இந்த கிழக்குங்கிறது யார் போகிறது அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகினவர்கள் போகிற பிரயாணம். காயின் கிழக்கு போனான், கர்த்தரை விட்டு அவன் கிழக்கு போனான். அதோடு இல்லை, இன்னும் கிழக்கே போனவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வாசமா 24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமாம், இனி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிழக்கே அதை வைத்தார். விளங்குதா? அடுத்ததாக 4:16 சொல்லியாச்சா? அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அவன் நேர கிழக்கு தான் போய் ஒரு இடத்த போய் குடியிருந்தான். அப்போ அங்கே தேசம் அல்ல, இவன் போய் தான் அது ஒரு தேசமாக மாறிற்று. அந்த தேசத்துக்கு இவன் வச்ச பேர் எது? நோத். விளங்குதா? சரி, நீங்கள் யோனா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் பார்க்குறோம். அவர் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லை. யாருக்கு இஷ்டம் இருக்குது? நீ இந்த பாவம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் ரெடியாக இல்லை. எங்கள் தங்கத்தட்டில் சாப்பிடுவீங்க அப்படி சொன்னால் தானே அவங்களுக்கு ஊழியம் நடக்கும். சபை போதவர்கள் இப்படி சொல்கிறது கிடையாது. உங்கள் பாஸ்டர் என்னைக்காது பெரிய பாஸ்டரோ இந்த பாஸ்டரோ நீங்கள் தங்கத்தட்டில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்ல மாட்டார். நீ செய்கிறது தப்பு, நீங்கள் செய்கிறது தப்பு சிஸ்டர், உடனே மூஞ்சை தூக்கிக்கிடுவாங்க. மூஞ்சை தூக்குனாலும் நாங்கள் அதைத்தாங்க சொல்லுவோம். நீங்கள் காணிக்கையவே ஸ்டாப் பண்ணாலும் வேறு இன்னொன்று சொல்லவே மாட்டோம். தப்புன்னா தப்பு தான். விளங்குதா? நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறது வரைக்கும் அது தவறு தானே. மறுபடியும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்?
ஒப்பு கொடுக்க வேண்டும். இவர்கள் கிழக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி போனவங்க தான் பாபேலையும் கட்டினாங்க. கர்த்தர் அங்கே தாறுமாறாக்கினார். அப்படியே செய்து அன்பானவர்களே, அதற்கு அப்புறமாக அங்கே இருந்து ஆட்களை கீழே மேற்க வர வைக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். நான் முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நட்சத்திரத்தை கர்த்தர் எங்கே அனுப்பினார்? கிழக்கே. கிழக்கே. எங்கே தேவையோ அங்கே தாங்க சுவிசேஷம் தேவை. இயேசு ராஜா இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வந்தவங்களெல்லாம் ஞானிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஞானிகள்? ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனேயே அதை பற்றி தெரியக்கூடிய அளவுக்கு ஞானிகள். நமக்கு நட்சத்திரத்தை பார்த்தா என்ன தெரியும்? நட்சத்திரம் தெரியும். அதை பார்த்து வேறு ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நாள் நட்சத்திரமெல்லாம் நமக்கு தெரியாது. விளங்குதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிழக்கில் இருந்து அவர்கள் வந்தார்கள். அதே கிழக்கு திசையில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மத்தேயுல வாசிக்கிறோம் 24:27. மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி, நல்ல கவனிக்கணும், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். விளங்குதா? அவர் எங்கே தான் ஆரம்பிக்கிறாரு? கிழக்கு. கிழக்கிலிருந்து. ஒரு காலத்தில் யாருமே இயேசுவை அறியாத ஜனங்களாக இருந்தோமே. இந்த இந்திய தேசம் அப்படித்தாங்க இருந்தது. விளங்குதா? ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகள் தான் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள். இன்றைக்கி அந்த நாட்டுக்காகவும் நாம் இன்றைக்கி ஜெபிக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய கலாச்சார சீர்கேடுகளின் நிமித்தம். விளங்குதா? அதனால் கிழக்கிலிருந்து ஆண்டவர் அவருடைய வருகையை நிறைவேற்றுகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் சேர்த்து கொண்டு போகிறார். அது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். விளங்குதா? 1 தெசலோனிக்கேயரில் அது எழுதப்பட்டிருக்கிறது. விளங்குதா? பரலோகத்துக்கு அவர் மத்திய ஆகாயத்தில் நாம் அவரோடு கூட இருக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறும் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆகவே அது முடிந்த பிற்பாடு வெள்ளை குதிரையிலே ஆண்டவர் வருகிறார். அவருடைய சேனையும் அவரோடு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வெள்ளை குதிரையில் அவரை போல அவர் நம்மை மாற்றி அவர் நம்மை அழைத்து கொண்டு மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். அதுதான் பகிரங்க வருகை. அதை குறித்து ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அதை யூதா எடுத்து எழுதியிருக்கிறார். விளங்குதா? ஆபிரகாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகம் யூதா அதை எடுத்து எழுதியிருக்கிறார். விளங்குதா? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். நம்மை அழைத்து கொண்டு இந்த பூமிக்கு வருவார். அவரை குத்தினவர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள். உங்களையும் என்னையும் பரிகாசம் பண்ணினவர்கள் ஆண்டவரை பார்க்கிறது போல உங்களையும் என்னையும் பார்ப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரோடு அழைத்து கொண்டு வந்து ராஜாவினுடைய பிள்ளைகளாக இந்த முழு உலகத்திற்கும் அவர் என்ன செய்வார்? காட்டுவார். அந்த சிங்காசனத்தின் அடியிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும். விளங்குதா? அந்த நதி புறப்பட்டு தேவனுடைய ஆலயத்தின் வாசலின் அடியிலிருந்து அந்த நதி வெளியே புறப்பட்டு வரும். அது கிழக்கு வாசல் வழியாக புறப்பட்டு அந்த நதி ரெண்டாக பிரியும். அதாவது ஒன்று ஒலிவமலை ரெண்டாக பிளக்குது இல்லையா? அந்த ஒலிவமலை வழியாக ஒன்று கிழக்கு நோக்கியும் ஒன்று மேற்கு நோக்கியும் போகிறது. கிழக்கு நோக்கி போகிற நதி எங்கே போகுது அப்படின்னா, சோதம் குமரா பட்டணம் சாபத்துக்குள்ளாகி அந்த இடத்துல தான் இன்றைக்கி சவக்கடல் இருக்குது. விளங்குதா? அங்கே மீன் வாழ்கிறதில்ல. ஒரு மீன் கூட சவக்கடலில் வாழ்கிறது இல்லை. மனுஷன் விழுந்தாலும் மூழ்கி போக மாட்டானா, மிதப்பானா. அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அந்த நதி அந்த கடலில் போய் விழும், சாபம் மாறும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. பாருங்கள், பேச முடியாத பிள்ளைகள், பார்க்க முடியாத கண்களை உடைய பிள்ளைகள், விளங்குதா? நடக்க முடியாத பிள்ளைகள், நிதானமாக யோசிக்க முடியாத பிள்ளைகள், எவ்வளவு வித்தியாசமான பிள்ளைகளை கண்டு நாம் கண் கலங்குகிறோம், அழுகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளையும் கர்த்தருக்காக வளர்ப்போம். ஒரு நாள் வரும், நாம் அவரோடு கூட இப்போ இருக்கிறோம் இல்லையா? அவர் கூட அவருடைய ராஜ்யத்தில் போய் நாம் இருப்போம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருப்போம். விளங்குதா? எப்போது எதிர்பார்த்து காத்திருப்போம். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ரட்சிப்பார். ஞானஸ்நானம் எடுக்கலையா? ஞானஸ்நானத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஞானஸ்நானத்தை அவர்கள் எடுக்கும்படி கர்த்தர் அவங்களோட கிரியை செய்வார். விளங்குதா? நல்லா படிக்கலையா? கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அதை சொல்லி ஜெபியுங்கள். விளங்கா? ஆண்டவர் ஞானத்தை தருவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும், நம் பரலோக வாசிகள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம் பரலோக வாசிகள்.